அன்னியசே ஆர்மீஸ் இன்றைக்கி நம்ம ஜிம்மினோட எஃப்எஃப் மிட் நைட் லெசன்ஸ் ப்ரொஃபஸர் ஆஃப் மை ஹார்ட் அதோட எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். அப்புறம் சாரி என்னால் வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு, ஏன்னா எனக்கு எக்ஸாம் இருந்துச்சு, அதனால தான். ஸோ எனக்கு எக்ஸாம்ஸும் முக்கியம் இல்லை, ஸோ அதனால தான் கொஞ்சம் எக்ஸாம் சைடும் கொஞ்சம் கவனம் கொடுத்து படிக்கலாமேன்னு ஒரு நல்ல எண்ணத்தில் தான். ஸோ அதனால் ஐம் சாரி. அதுக்கப்புறம் ஒருத்தவங்க ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்தாங்க, அது நான் சாரி கேட்டதுக்கும் அவங்க சொல்லியிருந்தாங்க அப்படியெல்லாம் கிடையாது, நீங்கள் கொஞ்சம் வருத்தமாக இருப்பீங்களேன்னு தான் நான் சாரி கேட்டேன், ஓகேவா? ஏன்னா இது என்னோடய மிஸ்டேக் தானே, ஸோ அதனால தான். அதுக்கப்புறம் நீங்கள் என்னோடய ஃப்ரெண்டு தான், ஓகேவா? சரி வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது எல்லோரும் வர வேண்டிய பிளேஸுக்கெல்லாம் வந்தாச்சு. ஸோ எல்லோரும் அவங்க என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஒரு மவுண்டன் மாதிரி இருக்க பிளேஸுக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்காங்க. அங்கே ஃபுல்லு பனி மூட்டமாக இருக்குது, பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. எல்லோரும் அங்கே உட்காந்து அந்த நேச்சர் ரசிக்கிறாங்க. சில பேர் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறாங்க, சில பேர் ரீல்ஸ் பண்ணுறாங்க. அப்படின்ட்டு அவங்களோட லைஃப்பை அவங்க செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இங்கே என்ஜாய் பண்ணாமல் உட்காந்துட்ருக்க ஒரே ஆள் நீங்கள் மட்டும்தானே. ஸோ நீங்களும் அப்படியே கண்ணத்தில் கை வச்சுட்டு ஒரு பெஞ்சில் தான் உட்காந்து பார்த்துட்ருக்கீங்க. இது எல்லாத்தையும் உங்களுக்கும் ஆசையாக தான் இருக்குது, இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கணும், இந்த மாதிரி ஜாலியாக சுற்றணும் அப்படின்ட்டுலாம். ஆனால் என்ன பண்ண, உங்களுக்கு மற்றவங்கிட்ட போய் பேசுகிறதுக்கு பயம், ஒரு தயக்கம். எப்படி போய் பேசுறது, அவங்க எப்படி எடுத்துப்பாங்க? இது வரையும் நான் பேச ட்ரை பண்ணவங்க எல்லாருமே எனக்கு மோசம் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிட்டே போர் அடிக்குதுன்னு, சரி ஓகே அப்படின்ட்டு உங்களோட டைரி இருக்கே, அதான் ஜிமின் கூட உங்களுக்கு கிஃப்ட் பண்ணியிருப்பாரு, அந்த பிளாக் கலர் டைரியை தான் எடுக்கிறீங்க. அதை எடுத்துகிட்டு நீங்கள் பாட்டில் அதில் ஏதோ எழுதிட்டுருக்கீங்க. அப்போது ஜிமின் தூரத்துலேருந்து பார்க்குறாரு. அவருக்கு ஐயோ இவளை என்னதான் சொல்கிறது, எல்லோரும் இங்கே ஜாலியாக இருந்தா இவன் மட்டும் என்ன பண்ணுறா அப்படின்ட்டு உங்கள் பக்கத்தில் தான் வராரு. வந்துட்டு சைலண்ட்டாக உங்கள் பின்னாடிலேருந்து என்ன எழுதுறீங்கிற மாதிரி எட்டி பார்த்துட்ருக்காரு. அப்போ அவர் சத்தமாக படிக்கிறாரு, மை ஃபியர் ஃபார் எவ்ரி திங் அப்படின்ட்டு. அவர் படிக்கும்போது நீங்கள் அப்படியே ஷாக் ஆகிட்டு புக்கை க்ளோஸ் பண்ணி திரும்பி பார்க்குறீங்க. அங்கே ஜிமின் தான் உங்களை பார்த்துட்டு நின்றுட்டுருக்காரு. உங்களுக்கு அறிவு இல்லையா, மற்றவங்களோட பர்சனலாக நீங்கள் இப்படி தான் படிப்பீங்களா? என்ன சொன்ன நீ? இல்லை, மற்றவங்களோட பர்சனலாக நீங்கள் இப்படி தான் படிப்பீங்களான்னு கேட்டேன். ஓ அப்படியா, நீ பர்சனல் எழுதுவேனே எனக்கு தெரியாது, நான் கூட நீ ஏதோ சின்சியராக எழுதிட்டுருக்கியோன்னு நினச்சேன். ஸோ ஏதோ படிப்பு சம்மந்தப்பட்டதான் எழுதிட்டுருக்க, ஏதோ ஒரு ஸ்டோரி எழுதுறியோ இல்லை வேறு ஏதோ போயம் எழுதிட்டுருக்கியோன்னு நினச்சேன், அதனால தான் கொஞ்சம் சத்தமாக படித்தேன், மற்றபடி நீ பர்சனல் எழுதுவேன்ல எனக்கு தெரியாதுப்பா அப்படின்ட்டு உங்கள் பக்கத்தில் வந்து உட்காராரு. நீங்கள் முறைச்சி பார்க்குறீங்க, ஏன்னா அவர் சும்மா தான் அப்படி சொல்கிறாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியுது. சரி இப்போ என்ன, நீங்கள் எதுக்கு வந்து என் பக்கத்தில் உட்காந்துருக்கீங்க? நான் தான் உன்கிட்ட அதை கேட்கணும், நீ என்ன மற்றவங்கள மாதிரி என்ஜாய் பண்ணாமல் வந்து சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்க? போய் அவங்க கூட கொஞ்சம் பேசு, நான் தான் சொன்னேன்ல நீ கொஞ்சம் கொஞ்சமாக பேசுனே, போ அவங்கக்கிட்ட போய் பேசு, அவங்க கூட ஃபோட்டோ எடுத்துக்கோ, இல்லை அவங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து கூட ஹெல்ப் பண்ணு. நான் ஹெல்ப் பண்ணுமா? இல்லை என்னாலலாம் முடியாது. இங்கே பாரு பிரியா, நீ இதுக்கெல்லாம் பயத்துட்டு இருந்தேன்னா எதுக்குமே பிரயோஜனம் இல்லை, சொன்னால் கேளு. என்னால் முடியாது. ஏன் முடியாது? இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும். டைமா? நீ ஃபஸ்ட்டே ஏகப்பட்ட டைம் வேஸ்ட் பண்ணிட்ட, இன்னொன்று டைம் வேணுமா? இங்கே பாருங்கள் சார், உங்கள் முன்னாடி நான் வேணாம் அப்படி சொல்லியிருக்கலாம், அதுவும் நான் என் வாயை திறந்து நான் எப்போவுமே சொல்லலை மற்றவங்க கூட பழகுறேன், மற்றவங்க கூட ஜாலியாக பேசுகிறேன்னு. இங்கே பாருங்கள், நான் ஜஸ்ட்டு டெவில் மாதிரி, என்கிட்ட இருக்கிறது ஜஸ்ட்டு டார்க்னஸ், அவ்வளோதான். இந்த டார்க்னஸ் கிட்ட யாருமே வந்து எதுவுமே பேசவும் மாட்டாங்க, நானும் போய் யார்கிட்டேயும் பேசவும் விரும்பலை. நான் போய் பேசினாலும் அதுக்கப்புறம் தப்பாக மட்டும்தான் முடியும், யாருக்குமே நீ பிடிக்க போகிறது இல்லை, எனக்கும் யாருமே பிடிக்க போகிறது இல்லை. ஸோ அதனால் நீ இப்படியே விட்டுருங்க, நான் இப்படியே என்னோடய உலகத்துலேயே என்னோடய டார்க்னஸ்லேயே நான் வாழ்ந்துட்டு போகிறேன். என்ன டார்க்னஸ்ஸா? என்ன சொல்லிகிட்ருக்க, எனக்கு புரியல. இல்லை சார் உங்களுக்கு புரியாது, அது எனக்கு மட்டும்தான் புரியும். இங்கே பாரு, நீ இப்படியே எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தா எதுவுமே பண்ண முடியாது, கொஞ்சமாச்சும் அதுலேருந்து வெளியில் வா. இங்கே பாருங்கள், நீ தேவையில்லாமல் கம்பல் பண்ணிகிட்டு இருக்காதீங்க, எனக்கு யாரு கூடயே போய் பேச பிடிக்கல, என்கிட்ட வந்து யாரும் பேசணுன்னு நான் நினைக்கவும் இல்லை, நான் பாட்டில் என்னோடய உலகத்தில் பீஸ்ஃபுல்லாக இருந்துட்டு போகிறேன், என்னை தேவையில்லாமல் டார்ச்சர் பண்ணாதீங்க. ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்காங்க, நான் எப்போவுமே டார்க்னஸ் மட்டும்தான் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டில் திரும்பி பார்க்காம அங்கேருந்து அப்படியே கிளம்பி போயிட்டீங்க. ஜிமின் உங்களை தான் பார்க்குறாரு, நீங்கள் பாட்டில் எந்திரிச்சு வேறு எங்கேயோ போயிட்டீங்க. அவருக்கு உங்களை எப்படி மாற்றுதுன்னு புரியல, பட் உங்கள் மனசுக்குள்ளே
ஒரு ஏக்கம் இருக்குன்னு அவருக்கு நல்லாவே புரியுது. ஸோ அதுதான் அவர் யோசிச்சுட்ருக்காரு. என்ன பண்ணி இவ்வளோ நம்ம மற்றவங்கள மாதிரி பேசி ஜாலியாக இருக்க வைக்க முடியும் அப்படின்ன மாதிரி அவர் ஏதோ பிளான் போட்டுட்ருக்காரு. எல்லாமே ஏன் பண்ணுறாருன்னு அவருக்கு புரியல. பட் என்னமோ அவருக்கு உங்களை மற்றவங்கள மாதிரி பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. உங்களை இப்படி லோன்லையா நீங்கள் பாட்டில் தவிச்சிட்ருக்கீங்க. உங்களோட எமோஷன்ஸை வெளில காட்டக்கூட உங்களால் முடியாத நிலமையில் இருக்கீங்க. அது ஏன் என்னாச்சு அவளே வந்து நம்மக்கிட்ட சொல்லணும். அதுக்காண்டி தான் அவர் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போது நீங்கள் எல்லாருமே ஒரு ஹோட்டலில் தான் தங்கியிருக்கீங்க. ஸோ அந்த ஹோட்டலில் ஒரு குட்டி பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. உங்களோட கிளாஸ்மேட்ஸ் தான். ஸோ அந்த பார்ட்டியில் உங்களோட கிளாஸ்மேட்ஸ், உங்களோட டீச்சர்ஸ் அப்படின்ட்டு எல்லாருமே அங்கே இருக்காங்க. எல்லோரும் அங்கே செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி அவங்க பாட்டில் என்ஜாய் பண்ணுறாங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க. அது டீச்சர்ஸ் கண்ணுக்கு கூட இல்லை. அவங்களும் சேர்த்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இங்கே இதுக்கும் நம்மளுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி நின்றுட்டுருக்கிறது நீங்கள் மட்டும்தான். ஒரு கார்னரில் நீங்கள் பாட்டில் நின்றுட்டுருக்கீங்க. அங்கே மற்றவங்களாம் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க டிஜேக்கு. நீங்கள் சுற்றி முற்றி பார்க்குறீங்க. எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்ற மாதிரி. எல்லோரும் அவங்கவுங்க வேர்ல்டில் அவ்வளோ பிஸியாக அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. நீங்கள் நாம் எதுக்கு இங்கே வந்தோம்? இன்விடேஷன் கொடுத்தாங்க, வந்தோம். ஆனால் இப்போது நம்மளை பார்க்குறதுக்கு நம்ம இருக்கோமா இல்லையான்னு கூட கண்டுக்கிறதுக்கு கூட யாருமே இல்லை. நம்ம எதுக்கு இங்கே இருக்கிறோம்? இங்கேருந்து கிளம்பிடலாமா அப்படின்ட்டு நீங்கள் ரொம்ப நேரம் யோசிக்கிறீங்க. அதுக்கப்புறம் இருந்தும் பிரச்சனை இல்லை, இல்லைனாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுக்கு நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்ட்டு நீங்கள் அங்கேருந்து பாதியிலே கிளம்பி உங்கள் ரூம்குள்ளே போயிட்டு நிம்மதியாக படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டிங்க. இங்கிட்டு அப்படியே எல்லாம் பார்ட்டியெல்லாம் நடந்துட்டுருக்கு. கொஞ்சம் டைமும் ஸ்கிப் ஆகுது. உங்கள் டோர் தான் நாக் ஆகுது. நீங்கள் என்னடா விடிஞ்சிருச்சா அவ்வளோ சீக்கிரமா அப்படின்ட்டு தான் நீங்கள் முழிச்சிட்டு தள்ளாடிட்டே வந்து டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் கண்ணை அப்படியே வைப் பண்ணிவிட்டு நிமிர்ந்து பார்க்குறீங்க. பார்த்தா அங்கே ஜிம் என்ன நின்றுட்டுருக்காரு. உங்களை பார்த்து சிரிக்கிறாரு. சார் நீங்களா? நீங்கள் எங்கே என்ன பண்ணுறீங்க? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்கிட்டயா? என்ன பேசணும்? டைம் ஆச்சா? ஓ சரி இருங்க, நான் போய் ரெடி ஆகிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு வரேன். இல்லை நம்ம இப்போ கிளம்ப போகிறதில்ல. நெக்ஸ்ட் டே மார்னிங் 10 o'clock தான் கிளம்ப போகிறோம். என்ன நெக்ஸ்ட் டே மார்னிங்கா? இப்போ என்ன டைமு அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே திரும்பி வாட்சை பார்க்குறீங்க. அங்கே 12:30 மணின்ற மாதிரி காமிக்குது. நீங்கள் அப்படியே ஷாக் ஆகி திரும்புறீங்க. சார் என்ன இந்நேரத்தில் வந்து கூப்பிட்டுட்ருக்கீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? உங்கள் திங்ஸ் ஏதாச்சும் என்கிட்ட இருக்கா? இல்லை அதுக்கு ஒன்றும் வரல. நான் உனக்காண்டி ஒன்று வச்சுருக்கேன். உனக்கு அதை காமிக்கணும்னு ஆசைப்பட்றேன். என்ன எனக்காண்டியா? எனக்காண்டி என்ன வச்சுருக்கீங்க? நான் சொல்கிறேன், நீ போய் ரெடி ஆகிட்டு வா. இப்படியே காமிங்க, நான் இப்படியே வரேன். என்ன இப்படியே வரியா? நீ ஃபஸ்ட்டு உன்னோட மூஞ்சியை கண்ணாடியில் பார்த்தியா? ஏன் என்னாச்சு? போய் பாரு, உனக்கே தெரியும் அப்படின்ட்டு லைட்டாக சிரிச்சிட்டே உங்களை மேலேயும் கீழேயும் ஒரு மாதிரி பார்த்துட்டு சொல்கிறாரு. நீங்களும் அப்படி என்ன அப்படின்ட்டு போய் மிரர் முன்னாடி நின்றா உங்கள் மண்டை குருவி கூண்டு மாதிரி இருக்குது. உங்கள் ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி பஃபியாக ஒரு மாதிரி இருக்குது. ஒரு குழந்தைங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் ஒரு மாதிரி புசு புசுன்னு அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு இப்படியே போய் நான் சார் முன்னாடி நின்னேன். சே என்னது இது அப்படின்ட்டு நீங்கள் போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கொஞ்சம் ஹேர் ஸ்டைல் எல்லாம் மாற்றிட்டு நீங்கள் வெளில வரீங்க. ஜாக்கெட் போட்டு வா, வெளில செம்மையாக குளிர போகுது. ஜாக்கெட்டா? சார் என்னன்னு சொல்லுங்கள், நான் எனக்கு தூக்கம் வருது. தூக்கமா? அதெல்லாம் இப்போ தேவையில்ல, நீ போய் ஜாக்கெட் போட்டு வா போ. சரி ஓகே அப்படின்ட்டு நீங்களும் போயிட்டு ஒரு ஜாக்கெட் எடுத்து போட்டுக்கிட்டு வரீங்க. வா சீக்கிரம் வா அப்படின்ட்டு கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. சார் என்ன ஹோட்டலை விட்டு வெளில கூப்பிட்டு போகிறீங்க? நான் அங்கே தான் சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன், உனக்கு காட்ட வேண்டாமா? வா அப்படின்ட்டு கூப்பிட்டு போகிறாரு உங்கள் கையை பிடிச்சி. சார் என்ன பண்ணுறீங்க? யாராச்சும் பார்த்தா என்ன நினைப்பாங்க? அதுவும் இந்நேரத்தில் என்னை இப்படி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கீங்க. இப்போ என்ன சைலண்ட்டாக பேசு, எல்லோரும் பார்ட்டியில் தான் இருக்காங்க. உனக்கு சவுண்டு கேட்கலையா? எல்லோரும் அங்கே பார்ட்டியில் செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. சில வயசான ப்ரொஃபஸர்ஸ் மட்டும்தான் வந்து ரூம்குள்ளே இருக்காங்க. அவங்கள டிஸ்டர்ப் பண்ணி விட்டுறாத. நீ வா என் கூட சைலண்ட்டாக. எப்படி இருந்தாலும் இந்த பார்ட்டி முடியறதுக்கு 2 மணி ஆகும். நீ வா அப்படின்ட்டு உங்களை சைலண்ட்டாக அங்கே வந்து வெளில கூப்பிட்டு வந்துட்டாரு. சார் என்னன்னு சொல்லுங்கள் சார். சொல்கிறேன் வா அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிச்சி ஒரு பிளேஸுக்கு கூப்பிட்டு போகிறாரு. நீங்கள் என்னன்ற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. அப்போ அவர் முன்னாடி ஒரு பெரிய பைக் இருக்குது. அந்த பைக்கே செம்ம மாசாக தான் இருக்குது. அதில் போயிட்டு அவர் கெத்தாக உட்காராரு. நீங்கள் அப்படியே அதை ஷாக் ஆகி பார்த்துட்ருக்கீங்க, பைக்கான்ற மாதிரி. அப்போது அவர் என்ன பார்த்துட்ருக்கா, வந்து உட்காரு. என்ன புரியல? வந்து என் பின்னாடி உட்காரு, நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம். என்ன எங்கே போகிறோம்? இந்நேரத்தில் எங்கே கூப்பிட்டு போகிறீங்க? நான் சொல்கிறேன் பிரியா, சும்மா கொஷின் மேலே கொஷின் கேட்டுட்ருக்காத. ஒரு தடவை சொன்னால் கேட்கணும், வந்து உட்காரு. இல்லை என்னால் வர முடியாது.
ஏன் ஏன் வர முடியாது? உனக்கு என்னை பார்த்தா பயமாக இருக்கா? இல்லை உங்களை பார்த்தா பயமாக இல்லை, ஆனால் எனக்கு இந்த மாதிரி பைக் ரைடெல்லாம் போன பழக்கம் இல்லை. ஸோ அதனால் எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. நீ எல்லாத்துக்கும் ஏன் பயப்படுற? வா, நான் தான் இருக்கேன்ல, நீ என்னைய பிடிச்சிக்கோ, நீ ஒன்றும் விழுக மாட்ட, நான் பத்திரமா உன்னைய கூப்பிட்டு போகிறேன். ஆனால் இங்கே பாரு, பேசிட்டே இருக்காத, வா அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிச்சி அவரே உட்கார வச்சிட்டாரு. நீங்களும் பின்னாடி உட்காந்துட்ருக்கீங்க. அவரை பிடிச்சிக்க சொன்னாலும் நீங்கள் பின்னாடி இருக்க கிரிப்பை தான் பிடிச்சிட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் ஜிமினும் பைக்கை ஸ்டார்ட் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அந்த ஃபீலிங் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. நீங்கள் பின்னாடி இருக்க கம்பியை டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க. அதுக்கப்புறம் போக போக நீங்கள் அதை கொஞ்சம் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. அந்த காற்று உங்கள் மூஞ்சில் அப்படியே வந்து படுது. அப்படியே உங்களுக்கு சிலுன்னு இருக்குது. அந்த என்விரான்மெண்ட்டும் செம்மையாக இருக்குது. இந்த கிளைமேட் இந்த நைட் டைமில் உங்களுக்கு செம்ம ஃபீல் கொடுத்துட்ருக்கு. அதோட உங்களோட ப்ரொஃபஸர் வேறு உங்கள் முன்னாடி உட்காந்துட்ருக்காரு. பார்க்கவே செம்ம ஹேண்ட்ஸம்மாக வேறு இருக்கார். அந்த பைக்லேயும் அவரையும் பார்க்கவே அவ்வளோ மாசாக இருக்குது. நீங்கள் பைக்கில் ஏறதுக்கு முன்னாடி 2 நிமிஷம் அவரையே தான் உத்து பார்த்துட்டு இருந்தீங்க. ஏன்னா அவர் பார்க்க ப்ரொஃபஸர் மாதிரியே இல்லை, அவ்வளோ அழகாக இருந்தார், அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருந்தார். பைக் ரைடர்ஸ்லாம் எப்படி மாசாக கெத்தாக இருப்பாங்க, அதே மாதிரி தான் ஜிம்னு இருந்திருப்பாரு. ஸோ அதை நினச்சிட்டே தான் நீங்கள் இப்போது பைக்கில் உட்காந்துட்ருக்கீங்க. அப்போது அவரும் இங்கே பாரு, கீழே விழுந்துட்டானே எனக்கு பொறுப்பு இல்லை, ஏன்னா நான் ஃபாஸ்ட்டாக ஓட்ட போகிறேன், உனக்கு வேணும்னா என்னை பிடிச்சிக்கோ. இல்லை பரவாயில்ல, நான் பின்னாடியே பிடிச்சிக்கிறேன், அதுக்கப்புறம் உன் இஷ்டம், கீழே விழுந்துட்டேன்னா என்னைய சொல்லக்கூடாது அப்படின்ட்டு அவரும் சிரிச்சிட்டே வண்டி ஓட்டிகிட்ருக்காரு. நீங்கள் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி தான் நீங்கள் கெத்தாக உட்காந்துட்ருக்கீங்க. அந்த பைக் ரைட் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அது ஏன்னு தெரியல, உங்களோட ப்ரொஃபஸர் உங்கள் கூட இருக்கார். அது உங்களுக்கு ஒரு மாதிரி ப்ரொஃபஸர் என் கூட இருக்காருன்ற மாதிரியே ஃபீல் இல்லை. உங்களுக்கு என்னமோ உங்களோட பிடிச்ச பர்சன் கூட நீங்கள் பைக் ரைட் போகிற மாதிரி தான் உங்களுக்கு ஏதோ ஃபீல். உங்களுக்கு லைட்டாக ஹார்ட் பீட் ரேஸ் ஆகிட்டே தான் இருந்திருக்கு. ஸோ நீங்கள் அந்த ஹார்ட் பீட்டை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. அப்படி இங்கே தான் கூப்பிட்டு போகிறாரு அப்படின்ட்டு ஒரு க்யூரியாசிட்டியில். அப்போது சடனாக ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வர ஜிமின் அப்படியே ஒரு மேடு ஏறி கீழே இருக்கிறாரு. நீங்கள் அப்போது தடுமாறி போய் ஜிமினை டைட்டாக பிடிச்சிக்கிட்டீங்க. உங்களுக்கு செம்ம பயமாயிடுச்சு. ஸோ உங்களோட ஒரு ஹேண்ட் அவரோட ஸ்டமக்கில், இன்னொரு ஹேண்ட் அவரோட செஸ்ட்டு கிட்ட அப்படின்ட்டு நீங்கள் அவரோட ஜாக்கெட்டுக்குள்ளே உங்களோட ஹேண்ட்ஸை விட்டுட்டீங்க. அப்போது உங்களுக்கு இதை ரியலைஸ் பண்ணுறதுக்கே 2 நிமிஷம் தேவைப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன நிலமையில் இருக்கீங்கன்னு பார்க்குறீங்க. அவரை நீங்கள் டைட்டாக பிடிச்சிருக்கீங்க அந்த பயத்தில். அப்போது உங்களோட கை அவரோட ஹார்ட் கிட்டே இருக்கிறது உங்களுக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது. ஏன்னா அவரோட ஹார்ட் பீட் எக்கு தப்பாக எகிரிட்டு இருக்கு. உங்களோட ஹார்ட் பீட் தான் ரொம்ப ரேஸ் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனால் உங்களோட ஹார்ட் பீட்டை விட இப்போ ஜிம்னோட ஹார்ட் பீட் தான் செம்மையாக துடிச்சிட்ருக்கு. ஸோ அதை நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. இந்த குளிருக்கு அது ஒரு மாதிரி எதமாக தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அதை ஃபீல் பண்ணிகிட்டே அப்படியே இருக்கீங்க. உங்களோட கையை ஜிமின் மேலேருந்து நீங்கள் எடுக்கவே இல்லை. இங்கிட்ட ஜிமினுக்கா முடியல, சுத்தமாக முடியல. அவருக்கே இப்படி இருக்குன்னு தெரியல. பட் அவருக்கு உங்கள் மேலே என்ன அப்படின்ட்டு அவருக்கு சுத்தமாகவே விளங்கலை. அவருக்கும் உங்களுக்கும் ஜஸ்ட்டு ஸ்டூடெண்ட் ப்ரொஃபஸர் அந்த ரிலேஷன்ஷிப் மட்டும்தானா, இல்லை நம்மளுக்கு அவளை பார்த்தா பாவமாக இருக்கா, நம்மளுக்கு அவன் மேலே ஜஸ்ட்டு கன்சர்ன் அவ்வளோதானா அப்படின்ட்டே அவருக்கு விளங்கலை. இப்போ நீங்கள் வேறு இப்படி பண்ணிவிட உங்களோட ஹேண்ட்ஸ் அவர் ஹார்ட் கிட்டே இருக்கிறது அவருக்கு ஹார்ட் பீட்டு தான் எகிரிட்டே இருக்குது, ரொம்பவே எகிறது. இதில் அடிக்கடி விட அந்த ரோட்டில் ஸ்பீட் பிரேக்கர் வேற, அவ்வளோதான். நீங்கள் வேற மறுபடியும் ஒரு மேலே மோதிட்டுருக்கீங்க. ஒரு கட்டத்தில் நீங்களே அப்படியே ஒரு ஷோல்டர் மேலே படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டிங்க. அந்த வார்மை நீங்கள் அப்படியே என்ஜாய் பண்ணி தூங்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஆனால் எங்கிட்ட ஜிமினுக்கு தான் என்ன பண்ணுறதுனே தெரியல. அவரால் அவங்கக்கிட்ட சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியலன்ற மாதிரி தான் அவர் ரியாக்ஷனே இருக்குது. ஆனால் அவருக்கு இது என்னமோ ரொம்ப பிடிச்சிருக்கு. அது ஏன் பிடிச்சிருக்குன்னு தெரியல. நீங்கள் அவரை ஹக் பண்ணிகிட்ருக்கிறது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் ஒரு வாட்டியும் அவரை இன்னும் டைட்டாக ஹக் பண்ணுறது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்கள் 2 பேருக்குள்ளே இருக்க அந்த நெருக்கம் அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ அதை ஃபீல் பண்ணிட்டு தான் அவரும் பைக் ஓட்டுறாரு. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் அவர் எந்திரி, ஓய் எந்திரி அப்படின்ற மாதிரி உங்கள் கன்னத்தில் டேப் பண்ணுறாரு. நீங்கள் அப்படின்ட்டு சினிங்கிட்டே, ஏன் பில்லோ நீ இப்படி கத்திட்டே இருக்க, சைலண்டாக இருக்க மாட்டியா அப்படின்ட்டு நீங்கள் டைட்டாக உங்களோட பில்லோவை ஹக் பண்ணிக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு, ஆமாம் நம்மளோட ப்ரொஃபஸர் கூட தானே பைக்கில் போயிட்டுருந்தோம், இப்போ என்ன பில்லோலாம் இருக்குது, ஆமாம் அப்பயே நம்ம காதில் கேட்ட அந்த வாய்ஸ் யாருது, ஐயோ அது ஜிமின் சாரோடதில்ல அப்படின்ட்டு நீங்கள் கண்ணை முழிச்சு பார்த்தா நீங்கள் டைட்டாக ஹக் பண்ணிட்டு இருக்கிறதே ஜிமினை தான். பில்லோ நெஞ்சு ஹக் பண்ணிட்டு இருந்தீங்க. அது தெரிஞ்சோடனே நீங்கள் அப்படியே கையை எடுத்துகிட்டு தூரமாக உட்காந்துட்டீங்க. என்ன தூங்கி எந்திரிச்சிட்டியா? அது வந்து சார்,
நீ என்னை ஹக் பண்ணிகிட்டு இருந்தது எனக்கு கொஞ்சம் வார்மாக தான் இருந்துச்சு. இந்த கோல்டுக்கு கொஞ்சம் பக்கத்தில் ஃபயர் பற்ற வச்ச மாதிரி கொஞ்சம் வார்மாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிகிட்டே அவர் கீழே இறங்கிட்டே அவங்கள ஸ்மிக் கூட பார்க்குறாரு. நீங்கள் ஒரு மாதிரி எம்ப்ராஸ்மெண்ட்டில் கீழே குனிஞ்சிட்ருக்கீங்க. சரி ஓகேவா, நம்ம 2 பேரும் வந்துட்டோம். எங்கே? அதான் நான் சொன்னேனே உனக்கு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன்னு, ஸோ அதை காட்ட தான். சரி வா அப்படின்ட்டு உங்களை பிடிச்சி ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் அவர் கீழே உட்காந்துக்கிட்டாரு. அங்கே ஃபுல்லு புல் தரையாக தான் இருக்குது. ஸோ அவர் உட்காந்துக்கிட்டாரு. நீங்கள் என்ன சார் உட்காந்துட்டீங்க? நீயும் உட்காரு அப்படின்றாரு. ஸோ நீங்களும் ஒரு பக்கத்தில் உட்காந்துட்ருக்கீங்க. என்ன சொல்லுங்கள்? அங்கே பாரு அப்படின்ட்டு கையை பார்த்து தான் அவர் கை கட்டுறாரு. நீங்களும் அப்படியே வானத்தை பார்க்குறீங்க. என்ன சார் அங்கே என்ன தெரியுது உனக்கு? இந்த ப்ளூ, டார்க் ப்ளூ கலர் ஸ்கை, அதுக்கப்புறம் அதில் இருக்க ஸ்டார்ஸ், அப்புறம் அந்த நிலா. கரெக்ட், அதெல்லாம் தான் தெரியுது. அப்புறம் வேற என்ன உனக்கு தோணுது? வேற என்ன தோணுது? எனக்கு வேற ஒன்றும் தோணலையே. வேற ஒன்றும் தோணலையா? சரி சார், அதெல்லாம் இருக்கட்டும். எனக்கு காட்டணும்னு சொன்னீங்களே, என்ன காட்டணும்? உனக்கு இதெல்லாம் காட்டணும் தான் கூப்பிட்டு வந்தேன். என்ன இந்த ஸ்கையை பார்க்க என்னை கூப்பிட்டு வந்தீங்க? இதை நான் அங்கேருந்தே பார்த்துருப்பேனே. அங்கேருந்து பார்க்குறத விட இங்கேருந்து பார்த்தா எவ்வளோ கிட்ட தெரியுது, எவ்வளோ அழகாக தெரியுது. உனக்கு அந்த டிஃப்ரென்ஸ் புரியலையா? புரியுது. அதுக்காண்டியே நீ இந்நேரத்தில் இவ்வளோ தூரம் கூப்பிட்டு வந்தீங்களா? ஆனால் அவர் உங்கள் கொஷனுக்கு ஆன்சர் பண்ணாமல், சரி உனக்கு இந்த ஸ்டார்ஸ் எல்லாம் டே டைமில் பார்க்கும்போது எவ்வளோ அழகாக தெரியும்? என்ன புரியல? இல்லை, டே டைமில் உனக்கு ஸ்டார்ஸ் எல்லாம் பார்க்க முடியுமா? டே டைமில் ஸ்டார்ஸ் எல்லாம் அழகாக இருக்குமா இருக்காதா? என்ன அப்படின்ட்டு மண்டே சொல்லிடுறீங்க. என்ன ஆன்சர் பண்ண? சார் என்ன சார் சொல்கிறீங்க? டே டைமில் எப்படி ஸ்டார்ஸை பார்க்க முடியும்? டே டைமில் ஸ்டார்ஸ் தான் கண்ணுக்கு தெரியாதே. கரெக்ட், அதை தான் நானும் சொல்ல வந்தேன். டே டைமில் இந்த ஸ்டார்ஸ் எல்லாம் நம்மளால் ரசிக்க முடியாது. ஆனால் இந்த நைட், இந்த டார்க்னஸில் நம்ம இந்த ஸ்டார்ஸை ரசிக்கலாம், இந்த நிலாவை ரசிக்கலாம். ஏன்னா இதோட அழகு எப்போவுமே நைட்டில் மட்டும்தான் தெரியும். இந்த டார்க்னஸில் மட்டும்தான் இதோட வெளிச்சம் நம்மளால் ரசிக்க முடியும், இதோட அழகை நம்மளால் ரசிக்க முடியும். ஆமாம், அதுக்கு என்ன? இல்லை, யாரோ ஒருத்தங்க என்கிட்ட சொன்னாங்க, அவங்க ஜஸ்ட்டு டார்க்னஸ், அவங்கக்கிட்ட எந்த பியூட்டியுமே இல்லை, அவங்க ஜஸ்ட்டு டார்க் ஈவில் அன்ற மாதிரிலாம் ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதுதான் அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கலாமான்னு தான் அவங்களை இங்கே கூப்பிட்டு வந்தேன். எப்போவுமே டார்க்னஸில் தான் ஒரு அழகு மறைஞ்சிருக்கும். ஸோ அதை நம்மளால் அந்த டார்க்னஸில் மட்டும்தான் ரசிக்க முடியும், வெளிச்சம் இருக்க இடத்துல அதை ரசிக்க முடியாது. ஸோ உனக்கு புரிஞ்சுதா அப்படின்ட்டு உங்களை பார்த்து தான் கேட்குறாரு. நீங்கள் அவரையே பார்த்துட்ருக்கீங்க. அப்போ அவர் சிரிச்சிட்டே வானத்தை பார்த்து ரசிச்சிட்ருக்காரு. நீங்களும் அவர் சொல்கிற அர்த்தம் உங்களுக்கு புரியுது. ஸோ நீங்களும் ஒரு மாதிரி சிரிச்சிட்டே வானத்தை தான் பார்த்துட்ருக்கீங்க. 2 பேரும் ரொம்ப நேரம் அந்த வானத்தையே ரசிக்கிறீங்க. உங்கள் மனசுக்குள்ளே ஒரு மாதிரி அமைதியாக இருக்குது. உங்களுக்கு எப்போவுமே மற்றவங்ககிட்ட ஓப்பன் அப் ஆகிறது பிடிக்காது. ஆனால் இவர்கிட்ட ஏதோ உங்களுக்கு ஓப்பன் அப் ஆகணும், இவங்கக்கிட்ட நம்மளுக்கு தோன்றதெல்லாம் சொல்லணும் அப்படின்ன மாதிரி உங்களுக்கே தோன்ற நிலைமைக்கு தான் ஜிமின் பண்ணி விட்டுட்டாரு. ஸோ நீங்கள் அப்படியே திரும்பி ஜிமினை தான் பார்க்குறீங்க. இப்போ உங்களுக்கு ஜிமினை பார்க்கும்போது ஒரு ஏஞ்சல் ஆட்டம் தான் தெரியுது. ஸோ நீங்கள் அப்படி தான் அவரை பார்த்துட்ருக்கீங்க. எப்படி நீங்கள் மட்டும் எப்படி எல்லாரை விட வித்தியாசமாக இருக்கீங்க? ஏன் நீங்கள் மட்டும் என்னைய இப்படி ட்ரீட் பண்ணுறீங்க? யாருமே என்னை இப்படி ட்ரீட் பண்ணதே இல்லை. ஆனால் நீங்கள் மட்டும்தான் என்னைய புரிஞ்சுக்கிறீங்க. நான் சொல்லாமையே நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கிறீங்க. என்னை புரிஞ்சுக்கிட்டு என்னை பற்றி இவ்வளோ கேர் பண்ணுறீங்க. ஏன் நீங்கள் ஏன் இப்படி பண்ணணும்? நீங்கள் என்ன என்னோடய கார்டியன் ஏஞ்சலா அப்படின்ன மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்கன்னு அவருக்கு ஏதோ தோண அவர் திரும்பி உங்களை பார்க்குறாரு. ஒரு 2 மினிட்ஸ் அவ்வளோ இன்டென்ஷனலாக உங்கள் 2 பேரோட ஐ கான்டாக்ட் போகுது. அதுக்கப்புறம் தான், என்ன ஏன் இப்படி பார்க்குற? இல்லை, எனக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருக்குது. ஆச்சரியமாக இருக்கா? எதுக்கு? இல்லை, நான் இப்படியெல்லாம் வந்து இந்த மாதிரி என்ஜாய் பண்ணுவேனாலும் நினைக்கல. என்ஜாய் பண்ணியா? என்ன என்ஜாய் பண்ண? மற்றவங்க என்ஜாய் பண்ணுற மாதிரி நீ ஒன்றுமே என்ஜாய் பண்ணல இது வரையுமே. இந்த ட்ரிப்பே முடிஞ்சிருச்சு, நம்ம மறுபடியும் நம்மளோட டவுனுக்கே போகிறோம். ஆனால் நீ இன்னுமே என்ஜாய் பண்ணவே இல்லையே. என்ன என்ஜாய் பண்ண நீ சொல்ல வர? இல்லை, இப்படி பீஸ்ஃபுல்லாக இந்த ஸ்கையை பார்த்துட்டு அதில் இருக்க அந்த நட்சத்திரங்க, அந்த மூன், அது எல்லாத்தையும் பார்க்கவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இந்த மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்கிறது தான் பிடிச்சிருக்கு. ஓ அப்படியா? சரி. அப்புறம் இன்னொன்று, என்ன அப்படின்ட்டு அந்த நிலாவை ரசிச்சுட்டே அவர் கேட்குறாரு. அப்போ நீங்கள் என்ன ஏஞ்சலா? என்ன? இல்லை, நீங்கள் என்ன ஏஞ்சலான்னு கேட்குறேன். புரியல, நீ என்ன சொல்ல வர? இல்லை சார், நீங்கள் என்னமோ எனக்கு ஏஞ்சல் மாதிரி தான் தெரியுறீங்க.
நீங்கள் என் லைஃப்பில் வந்த ஒரு ஏஞ்சலாட்டம் தெரியுறீங்க. என் லைஃப்பில் நீங்கள் ஒரு கார்டியன் ஏஞ்சலாக இருப்பீங்களா? எனக்காண்டி ஒரு கார்டியன் ஏஞ்சலாக என்னை எப்போவுமே ப்ரொடெக்ட் பண்ணிவிட்டு, என்னைய எப்போவுமே சேஃப்கார்ட் பண்ணிவிட்டு எனக்காண்டியே நீங்கள் இருப்பீங்களா அப்படின்ற மாதிரி நீங்கள் அவ்வளோ ஏக்கமாக கேட்குறீங்க. அவருக்கு என்ன சொல்கிறதுனே புரியல. ஸோ கொஞ்ச நேரம் அவர் யோசிச்சுட்டு, ஓகே, நான் இனிமேல் உன்னோட கார்டியன் ஏஞ்சல், ஓகேவா? எப்போவுமே நீ எதாக இருந்தாலும் என்கிட்ட வந்து சொல்லலாம். நான் எப்போவுமே உனக்கிட்ட இருப்பேன், உனக்காண்டி இருப்பேன், உன்னை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. சார், என்னால் நம்பவே முடியல. என்ன நீங்கள் இப்படி ட்ரீட் பண்ணுறது இதுதான் ஃபஸ்ட் டைம். என்னை இப்படி ஒருத்தங்க ட்ரீட் பண்ணுறது, என்னை பற்றி இப்படி ஒருத்தங்க கேர் பண்ணுறது, அதுவும் இல்லாமல் இவ்வளோ ஹேண்ட்ஸமான ப்ரொஃபஸர் எனக்கு கார்டியன் ஏஞ்சலாக இருக்கிறது அப்படின்ட்டு நீங்கள் மனசை திறந்து ஏதோ பேசிட்டீங்க. நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு கூட அவங்களுக்கு விளங்கலை. ஆனால் நீங்கள் பாட்டில் அவர்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கீங்க அவங்க மனசில் தோன்றதெல்லாம். அவரும் சிரிச்சிட்டே ஓகே அப்படின்ற மாதிரி அவருக்கு சிரிப்பு தான் வருது நீங்கள் பேசுறதெல்லாம் பார்த்தா. ஏன்னா ஒரு சின்ன குழந்தை பேசுகிற மாதிரி தான் நீங்கள் அவ்வளோ இன்னசென்ட்டாக அவர்கிட்ட கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அவருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட கேரக்டர் ரிவீல் ஆகிட்டுருக்குன்னு அவருக்கு நல்லா புரியுது. பட் உங்களுக்கு தான் புரியுதா என்னன்னு தெரியல. நீங்கள் பாட்டில் உங்கள் மனசில் தோன்றதை பேசுகிறீங்க. இது அவருக்கு பிடிச்சிருக்கு. உங்களோட இந்த கேரக்டர், உங்களோட இந்த கைண்ட்னஸ் அதுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அவர் அதுக்கு அடிக்ட் ஆகிட்டார். ஸோ அதை உங்கள் மனசுலேருந்து முழுசாக வெளில கொண்டு வரணும். நீங்கள் எப்போவுமே சோகமாக ஒரு மாதிரி லோன்லியாக விட்ட சைல்டு மாதிரி இருக்கக்கூடாது. மற்றவங்கள மாதிரி நீங்களும் சிரிச்சுட்டே உங்களோட லைஃப்பை வாழணும், நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அவரும் நினைக்கிறாரு. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆக நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்களோட பஸ்ஸும் அங்கேருந்து கிளம்பிடுச்சு. 2 பேருமே மறுபடியும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டீங்க. ஆனால் அவங்க 2 பேருக்குமே ஆப்போசிட்டாக தான் தோணிகிட்ருக்கு. ஜிமினுக்கு உங்களை பற்றி தோணிகிட்ருக்கு. உங்களுக்கு ஜிமினோட ஞாபகம் நேற்று அவர்கிட்ட நீங்கள் ஓப்பனாக பேசினது, அது எப்படின்னே உங்களால் நம்ப முடியல. நீங்கள் அவர்கிட்ட இருக்கும் போதே நீங்கள் ஃபுல்லாகவே டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு நல்லாவே புரியுது. ஏன்னா நீங்கள் நார்மலாக இப்படி கிடையாது. மற்றவங்ககிட்ட ஓப்பன் ஆக மாட்டீங்க. சைலண்ட்டாக நீங்கள் பாட்டில் உங்களோட வேலையை பார்ப்பீங்க. ஆனால் நீங்கள் இவர்கிட்ட தான் ஓப்பன் அப் ஆகி 2 வார்த்தை எக்ஸ்ட்ரா பேசுகிறீங்க. ஸோ இதே உங்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. அப்படி என்ன ஆச்சு எனக்கு? நான் இப்படி கிடையாது, நான் ஏன் இப்படி பண்ணுறேன் அப்படின்ட்டு உங்கள் மைண்டில் ஏகப்பட்ட குழப்பம். ஸோ இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆக ட்ரிப் முடிஞ்சோடனே உங்களுக்கு 1 வீக் ஹாலிடே இருந்திருக்கும். ஸோ அந்த ஹாலிடேலாம் முடிச்சுட்டு நீங்கள் மறுபடியும் காலேஜ் வரீங்க. காலேஜ் வந்தால் நீங்கள் அந்த ஃபஸ்ட் பெஞ்சில் உட்காரணும். அது உங்களுக்கு சுத்தமாகவே பிடிக்கல. சரி, ஓகே, ஏதோ ஒன்று நடந்துட்டு போட்டோம் அப்படின்ட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கிளாஸுக்கு அனுப்பிச்சிட்ருக்கீங்க. அப்போது ஜிமினோ லாஸ்ட் கிளாஸ் அப்போது வராரு. நீங்கள் அவர் வரும்போது மட்டும் உங்கள் ஃபேஸில் ஏதோ ஒரு கலையாக தெரியுது. நீங்கள் அப்படியே லைட்டாக சிரிக்கிறீங்க. நீங்கள் இவ்வளோ பிரைட்டாக ஒருத்தருக்காண்டி வெயிட் பண்ணுறீங்கன்னா அது ஜிமினுக்காண்டி மட்டும்தான். ஸோ அப்போ ஜிமினும் வந்துட்டு உங்களை தான் ஃபஸ்ட்டு பார்க்குறாரு. லைட்டாக சிரிச்சிட்டு அதுக்கப்புறம் குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன் சார் அப்படின்ட்டு எல்லோரும் சொல்லிட்டு உட்கார்றாங்க. நீங்களும் வாயை திறந்து குட் ஆஃப்டர்நூன்னு காற்று வர நிலமெல்லாம் சொல்லிகிட்ருக்கீங்க. ஏன்னா உங்கள் வாயிலேருந்து ஒரு வாய்ஸ் கூட வரல, காற்று மட்டும்தான் வருது. அதுக்கப்புறம் நீங்களும் உட்காந்துட்டீங்க. அதுக்கப்புறம் கிளாஸஸ் எல்லாம் நடக்குது. அப்போது ஒரு நிமிஷம், உங்ககிட்டலாம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். என்ன சார்? அது இப்போது ஒரு இன்டர் காலேஜ் ஃபெஸ்ட் நடக்க போகுது. ஸோ அதில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்களோ எல்லாருமே உங்களோட நேம்ஸை கொடுங்க. உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏதாச்சும் டேலண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட அங்கே பர்ஃபார்ம் பண்ணலாம். இல்லைனா டான்ஸு, சிங்கிங், மோனோ ஆக்டிங், இல்லைனா குரூப் ஆக்டிவிட்டி அப்படின்ட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ உங்களோட ஸ்கில்ஸை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஸோ எல்லோரும் நேம்ஸை கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ஸோ எல்லாருமே ஃபுல்லு என்ஜாய் ஆகிட்டு சில பேர் ஒன்று கேட்டகரிக்கும் எல்லாருமே நேம்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. லைனா எல்லாருமே நேம் கொடுத்துட்டாங்க ஆல்மோஸ்ட் உங்கள் கிளாஸில் இருக்க எல்லாருமே. ஆனால் நீங்கள் மட்டும் எனக்கும் இதுக்குமே சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் அங்கே நேம்ஸ் கொடுக்குறவங்களா ஒன்றா பார்த்துட்ருக்கீங்க. இதை பார்க்குற ஜிமினுக்கு கடுப்பாகுது. இவன் நேம் கொடுக்குறாளா? இவளை என்ன சொல்கிறது? இவ தான் இவ்வளோ நல்லா டான்ஸ் ஆடுறா. அப்போ டான்ஸிங்க்கு நேம் கொடுக்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு என்ன பண்ணுறா இவ அப்படின்ட்டு எல்லாரும் நேம் கொடுத்து முடிக்கிற வரையுமே வெயிட் பண்ணுறாரு. நீங்கள் வருவீங்கன்னு. ஆனால் லாஸ்ட் வரையுமே நீங்கள் வந்த பாடே இல்லை. ஸோ அவருக்கே ஒரு கட்டத்தில் கடுப்பாயிடுச்சு. ஓகே, ஆல்மோஸ்ட் எல்லோரும் நேம் கொடுத்துட்டீங்க. ஆனால் இங்கே ஒரே ஒரு ஆள் மட்டும் நேம் கொடுக்கல. ஸோ அது யாருன்னு தெரிஞ்சால் கொஞ்சம் எந்திரிச்சு வந்துடுங்களேன். அதுக்கப்புறம் நானே கிளாஸுக்கு முன்னாடி கூப்பிட்டேன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு தான் ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு உங்களை பார்த்துட்டு தான் சொல்லிகிட்ருக்காரு நீங்களே எந்திரிச்சு வருவீங்கன்னு. பட் நீங்கள் தான் எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லையே, காதுலேயே விழுவாத மாதிரி தான் உட்காந்துட்ருக்கீங்க. அவருக்கு இதுக்கு மேலே கூப்பிட்டோம் எதுக்குமே பிரயோஜனம் இல்லை. மிஸ் பிரியா, நீங்கள் தான் என்ன நேம் கொடுக்கல, கொஞ்சம் நேம் கொடுக்குறீங்களா? எனக்கு தெரியும் நீங்கள் நல்லா டான்ஸ் ஆடுவீங்கன்னு. ஸோ அதனால உங்களை நான் டான்ஸிங் டீமில் போட்டுறேன்.
உங்கள் இஷ்டம், சோலோவாக பண்ணுறதுனாலும் ஓகே, இல்லை குரூப்பாக பண்ணுறதுனாலும் ஓகே அப்படின்ட்டு அவர் சொல்லிவிட்டு உங்கள் நேம் எழுதிட்டாரு. நீங்கள் சார் அப்படின்ட்டு கூப்பிட வரும்போதே கரெக்டாக பெல் அடிக்க உங்களோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் அப்பாடி காலேஜ் முடிஞ்சிச்சா அப்படின்ட்டு எல்லாரும் குடுகுடுன்னு ஓடி போயிட்டாங்க. அந்த கேப்பில் உங்களால் பேசவே முடியல. ஜிம்முன்னு அங்கேருந்து கிளம்பிட்டாரு. நீங்கள் எங்கே போனார் அதுக்கலாட்டியும் அப்படின்ட்டு உங்கள் பேக் எடுத்துகிட்டு நீங்கள் அவரை தேடிக்கிட்டு தான் போயிட்டுருக்கீங்க. அங்கே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ரஷ் ஆகி வெளில ஓடுறனால உங்களுக்கு எங்கன்னே தெரியல. நீங்களும் எட்டி பார்க்குறீங்க, எப்படியாச்சும் நம்ம நேமை கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா நீங்கள் இதுவரையுமே இந்த மாதிரியெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணதே இல்லை. திடீர்னு உங்கள் பேர் அவர் எழுதிக்கிட்டு அவர் பாட்டில் போகிறாருல, ஸோ அதனால தான் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. எப்படி எங்கே போனார் அதுக்கலாட்டியும், அவ்வளோ சீக்கிரமாக மறைஞ்சிட்டாரா அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே நின்று பார்த்துட்ருக்கீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டமும் கம்மியாகுது. அப்போ நீங்கள் சுற்றி முற்றி பார்க்குறீங்க. அப்போ உங்கள் ஷோல்டர்லேயே ஒருத்தர் தட்டிட்டு யாரை தேடுற, என்ன தான் தேடுறியா அப்படின்ட்டு ஜிமினோட வாய்ஸ். நீங்கள் திரும்பிட்டு ஆமாம் நான் உங்களை தான் தேடுறேன். ஏன் சார் என்னோடய பேரை எதுக்கு எழுதிக்கிட்டீங்க, எனக்கு இதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஸோ அதனால என்னோடய பேரை மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுறீங்களா? பண்ண முடியாது. என்ன பண்ண முடியாதா? இங்கே பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மட்டும்தான் இதிலலாம் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். எனக்கு இந்த மாதிரி இதிலலாம் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ப்ளீஸ் என்னால் இதிலலாம் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாது? நீ பண்ணி தான் ஆகணும். சார் நீங்கள் எதுக்கு என்னை கம்பல் பண்ணுறீங்க? என்னை கம்பல் பண்ணுற வேலைலாம் வேணாம். இங்கே பாரு, நீ தான் சொன்னியே நான் உன்னோட கார்டியன் ஏஞ்சலாக இருப்பேனா அப்படின்ற மாதிரி. நானும் கூட உன்னோட கார்டியன் ஏஞ்சலாக இருப்பேன்னு ஒத்துக்கிட்டேனே. ஸோ அதனால இது என்னோடய ரெஸ்பான்சிபிலிட்டி தானே. ஸோ அதனால தான் நான் உன்னோட பர்மிஷன் இல்லாமல் உன்னோட பேரை டான்ஸ் டீமில் எழுதிட்டேன். இதுக்கு மேலே நான் எதுவும் பண்ண முடியாது. நீ இப்படி பண்ணுவேன்னு தெரிஞ்சு தான் நான் போய் ஃபஸ்ட்டே சப்மிட் பண்ணிட்டு வந்துட்டேன். அந்த எல்லா லிஸ்ட்டுமே அப்ரூவலும் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நான் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா அப்படின்ட்டு கையை விரிச்சிட்டாரு. நீங்கள் சார் ப்ளீஸ் எப்படியாச்சும் என்னோடய பேரை மட்டும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிடுங்க. எனக்கு இதிலலாம் விருப்பம் இல்லை. ஏன் விருப்பம் இல்லை? உனக்கு ஏன் விருப்பம் இல்லை? இல்லை என்னால் முடியாது, எல்லாருக்கும் முன்னாடியும் என்னால் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ண முடியாது. அதுவும் இல்லாமல் எனக்கு டான்ஸ் எல்லாம் வராது. என்ன உனக்கு டான்ஸ் வராதா அப்படின்ட்டு கொஷனோட உங்களை பார்த்து கேட்குறாரு. நீங்கள் கீழே குனிஞ்சிட்டு ஆமாம் எனக்கு டான்ஸ் வராது, நான் சொன்னல அது என்னோடய ஹாபி மட்டும்தான், அதை தவிர எனக்கு டான்ஸ் ஆடுறதெல்லாம் பிடிக்காது, அதுவும் எல்லாருக்கும் முன்னாடியும் டான்ஸ் ஆடுறது சுத்தமாக பிடிக்காது, ப்ளீஸ் அதை மட்டும் கேன்சல் பண்ணிவிடுங்க. இல்லை நீ பார்ட்டிசிபேட் பண்ணி தான் ஆகிற. இல்லை சார் என்னால் முடியாது. நீ பண்ணி தான் ஆகிற. இல்லை என்னால் முடியாது. நீ பண்ணுற அவ்வளோதான் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சொல்லிட்டுருக்கீங்க. அப்போ கரெக்டாக ஜிமின் ஃபோனுக்கு ரிங் வர அவர் அப்படியே எஸ்கேப் ஆகிட்டாரு. நீங்கள் கத்திட்டுருக்கீங்க, சார் என்னோடய பேரை மட்டும் கேன்சல் பண்ணிவிடுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்ட்டு கத்திட்டுருக்கீங்க. அவர் இதை கேட்காம போயிட்டாரு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறதே தெரியாமல் தலையை கெடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே தொப்புன்னு பெட்டில் மேலே விழுவுறீங்க. ஏன்னா நான் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுமா? அதெல்லாம் முடியாது, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, நான் பண்ண மாட்டேன், நாளைக்கே போயிட்டு நான் மறுபடியும் பேசுகிறேன் அப்படின்ட்டு நெக்ஸ்ட் டேவும் ஆகுது. நீங்கள் அதுக்காண்டி அவசரமாக போயிட்டு ஜிம்னை தேடுறீங்க. பட் ஜிமின் சீக்கிரமாக வரல, அவரோட ஆஃபீஸ் ரூமில் அவர் இல்லை. ஸோ எப்படி இருந்தாலும் லாஸ்ட் கிளாஸில் வந்து தானே ஆகணும், நான் அப்பா பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ ஜிமினும் லாஸ்ட் கிளாஸ் வராரு. நீங்கள் அவரை தான் பார்த்துட்ருக்கீங்க. பட் அவர் உங்களை கண்டுக்காமல் அவர் பாட்டில் லெசன் எடுத்துகிட்டு அவர் பாட்டில் அந்த கும்பல் கோவிந்தா மாதிரி ஓடி போயிட்டாரு. நீங்கள் மறுபடியும் தப்பிச்சிட்டாரா? எப்படி இருந்தாலும் பார்க்கிங்கில் இருப்பார் தானே, நான் அங்கே போய் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் குடுகுடுன்னு பார்க்கிங் போகிறீங்க. நல்ல வேலை ஜிமின் இப்போ ஜஸ்ட்டு மிஸ்ஸில் போயிருப்பார், நீங்கள் அதுக்காட்டியும் போயிட்டீங்க. ஸோ ஜிமினும் என்ன பிரியா நீங்கள் என்ன பண்ணுற, வீட்டுக்கு போகலையா? வீட்டுக்கு போகிறதுக்கு காசு வச்சு வேணுமா என்ன? சார் என்ன விளாட்றீங்களா? எனக்கு வீட்டுக்கு போக நல்லாவே தெரியும். நான் உங்ககிட்ட பேசணுமா? என்ன பேசணும் சொல்லு. எதாச்சும் டவுட்டா? சார் டவுட்டெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் எப்போ என்னோடய பேரை கேன்சல் பண்ண போகிறீங்க? ப்ளீஸ் போய் கேன்சல் பண்ணிவிடுங்க சார். நான் தான் சொல்கிறேன்ல கேன்சலெல்லாம் பண்ண முடியாதுன்னு. ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க? ப்ளீஸ் என்னால் முடியாது, உங்ககிட்ட கெஞ்சி கேட்குறேன், ப்ளீஸ் என்னோடய பேரை மட்டும் கேன்சல் பண்ணுங்கள். இப்போது நானே நினச்சாலும் எதுவுமே பண்ண முடியாது, ஏன்னா எல்லா பேருமே ஃபைனலைஸ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? சார் ஏன் இப்படி பேசுகிறீங்க? அன்றைக்கி நான் வரவே மாட்டேன் டான்ஸ் ஆடுறதுக்கு. ஓ அப்போ உன்னோட பயத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நீ பயந்துக்கிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு இருக்க போகிற அப்படி தானே? அப்போ நீங்கள் அப்படியே நிமிந்து அவரை தான் பார்க்குறீங்க. ஆமாம், நீ ஏன் இவ்வளோ பயப்படுற? இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை சார். இது உங்களுக்கு வேணால் அவ்வளோ பெரிய விஷயமா இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். அது உங்களுக்கு புரியாது. நான் எவ்வளோ சொல்ல ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு புரிய போகிறதே கிடையாது. இங்கே பாரு, நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போ, ஆனால் நீ அன்றைக்கி வந்து டான்ஸ் ஆடுற. இல்லை முடியாது. ஏன் முடியாதுன்ற? எனக்கு தெரியும் நீ எவ்வளோ நல்லா டான்ஸ் ஆடுவேன்னு. நான் தான் பார்த்தேனே, அன்றைக்கி ஒரு நாள் தானே பார்த்தீங்க. அது ஏதோ நீங்கள் அன்றைக்கி மட்டும் நான் நல்லா ஆடினதை பார்த்துருப்பீங்க, ஆனால் எனக்கு டான்ஸ் ஆடுறதே தெரியாது.
யார் சொன்னா உனக்கு டான்ஸ் ஆட தெரியாதுன்னு? இன்றைக்கி மார்னிங் கூட பார்த்தேன் அதே ரூமில் நீ எவ்வளோ மெலோடியான சாங்க்கு எவ்வளோ கிளாசிக்கலான டான்ஸ் ஆடினேன்னு. நீ எவ்வளோ நல்லா டான்ஸ் ஆடுவேன்னு தெரிஞ்சு தான் உன்னோட பேர் கொடுத்தேன். டெய்லியுமே அந்த ரூமுக்குள்ளே நீ எவ்வளோ அழகாக டான்ஸ் ஆடுறேன்னு நான் தினமுமே பார்த்துருக்கேன். ஸோ அதெல்லாம் வச்சு தான் உன்னோட பேரை கொடுத்தேன். நான் ஒன்றும் சும்மா ஒன்றும் கொடுக்கல. ஓகேவா அப்படின்ட்டு அவர் பாட்டில் பைக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாரு. உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாமல் அவரை தான் பார்த்துட்ருக்கீங்க. அந்த பைக்கு உங்கள் கண் பார்வையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மறைஞ்சிருச்சு. ஸோ ஓகே, இதோட நம்ம இந்த எபிசோடை முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நான் இதோட நெக்ஸ்ட் எபிசோடை நாளைக்கே எப்படியாச்சும் அப்லோட் பண்ண பார்க்குறேன். நானும் என்னோட முழு பெஸ்ட்டையும் கொடுக்கணுன்னு தான் ஆசைப்பட்றேன். பட் எனக்கு தான் டைம் இருக்க மாட்டேங்குது. ஸோ நான் எப்படியாச்சும் ட்ரை பண்ணுறேன். ஓகே, உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை பாய்.